நிலா ரொம்பவே சோழனை வந்து திட்டிட்டாங்க. சோழன் மேல தப்பு இருக்கலாம் தான். ஆனா நிலா வந்து சூர்யாவ வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்காக தானே சோழன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. வீட்ல வந்து சொல்லியிருக்கலாம்ல, நிலா வந்து எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அதுவுமே ரொம்ப வீட்ல ஃபோர்ஸ் பண்றாங்க. கல்யாணம் பிடிக்கலன்னு பல தடவை சொல்லியும், இல்ல சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நிலா படிச்சவங்க தானே, எவ்வளவோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்தை நிறுத்தியிருக்கலாம். இப்படின்னு பல வகையில பல மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் என்ன பண்ணாங்கன்னா, சோழனோட ஹெல்ப்பை தான் கேட்டாங்க. பட் எதிர்பாராத விதமா நடந்த கல்யாணம் தான் இது. எவ்வளவோ சோழன் வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணியும் நிலா வந்து ஒத்துக்கவே இல்லை. கோவப்பட்டு உனக்கு எனக்கு செட் ஆகவே ஆகாது, இந்த கல்யாணத்தை மட்டும் நிஜ கல்யாணமா ஆக்கணும் அப்படின்னு எனக்கு கனவுல கொண்டு கட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சோழன் வந்து அந்த கடல்லையே உட்காந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான் முதல் முறையாக நான் வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன், நான் எதுக்காகவும் அழுதது கிடையாது, இப்படி என்னை இப்படி அழுக வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சேரனை வந்து கேட்குறாங்க, என்ன நிலா நீ மட்டும் தான் வந்திருக்கிற, சோழன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அவர் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி நிலா வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் தானேப்பா போனீங்க, நீ என்ன ஆட்டோவில் வர, அவன் வண்டியை எடுத்துகிட்டு எப்படிப்பா ஓட்டிட்டு வருவான், அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் பரவாயில்ல, நான் ஓட்டிக்கிறேன், நான் வந்துடுவேன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போது பாண்டியனும் பல்லவனும் என்னமோ நடந்திருக்குது, அண்ணன் கண்டிப்பாக லவ்வாக சொல்லியிருக்கோம், அதனால தான் அண்ணி வந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, வரவே இல்லை. மறுபடியும் சேரண்ணா வந்து சோழனுக்கு கால் பண்ணுறாங்க வர சொல்லி. ஆனால் சோழன் வந்து கால் எடுக்காமல் அங்கே கடல்லையே உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே போலீஸ்காரங்க வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு அது வருவாங்களே, அந்த பீச் சைடு வரும்போது சோழனை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.